ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் யாவரையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பயன்படுத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தானை கடந்து ஜனங்கள் பிரயாணப்படுகிறார்கள். ஒரு பெரிய நெருக்கத்தை கடந்து, ஒரு பெரிய துயரத்தை தாண்டி, ஒரு பெரிய பயத்துக்குரிய சூழ்நிலையை கடந்து வந்து ஜனங்கள் நிற்கிறார்கள். முன்னால் பார்த்தா எரிகோ. வேதம் சொல்கிறது 12 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அளவுக்கு பெரிய மதில் சுவர். இந்த மதில் சுவரை இடிக்கவே முடியாது என்கிற அளவுக்கு கட்டப்பட்டிருந்தது. இந்த மதில் சுவரிலே ஏராளமான மக்கள் குடியிருந்தார்கள். அப்படி குடியிருந்ததில் தான் ராகாப் என்னும் வேசி ஒருத்தியாக காணப்பட்டாள். அப்படிப்பட்ட பலத்த அந்த அரணான பட்டணத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் விரும்பினார். யோசுவா அந்த எரிகோவின் அண்டையில் வந்தபோது வேவு பார்க்கிற மக்களை அனுப்புகிறார். வேவு பார்க்கிற மக்கள் எரிகோவுக்குள்ளே போய் பார்த்துவிட்டு மிகவும் மனமடிவாகிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பலத்தவர்கள், நெடியவர்கள், பலசாலிகள். அங்குள்ள பொருட்கள் எல்லாமே ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருந்தது. நம்ம ஊர் வாழைக்கோலையை விட பெருசு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அத்தனை மேன்மையான பட்டணம். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தை வேவு பார்க்கிறதற்கு வேவுக்காரர்களை அனுப்புகிறான். வேவுக்காரர்கள் போய் பார்த்துவிட்டு, நம்மால் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பிடித்து கொள்ள முடியாது, அவர்களோடு நாம் யுத்தம் பண்ண முடியாது, அவர்கள் மிகவும் பலசாலிகள் என்று யோசுவாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார். ஆனால் 2 புருஷர்கள் இல்லை இல்லை, நாம் எளிதாய் போய் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். மற்ற எல்லாரும் முடியாது என்று சொல்லும்போது இந்த 2 பேர் முடியும் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளதான் வெளியே வந்தார்கள். ராகாப் வேசி அவர்களை பாதுகாத்து கூடையில் வைத்து இறக்கிவிட்டு அப்படியே வந்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வந்து சொன்ன அந்த செய்தி ஜனங்களை கலங்க பண்ணிவிட்டது. இனி எப்படி பிரயாணப்படுவது, எப்படி போவது, எப்படி நமக்கு யார் யுத்தம் பண்ணுவார்கள்? ஆனால் 2 பேருடைய வார்த்தையை யோசுவா எடுத்துக்கொண்டான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிறதை யோசுவா அறிந்தான். இங்கே ஆண்டவர் கலங்கி நின்ற மக்களை பார்த்து, நீங்கள் பயப்படாண்டாம், கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? நீங்கள் துதித்து கொண்டே
இருக்க வேண்டும். 6 நாள் இந்த கோட்டையை நீங்கள் சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும். அதன் பின்னதாக மற்ற ஜனங்கள் பிரயாணப்பட்டு போக வேண்டும். இப்படி 6 நாள் 6 முறை சுற்றி வர வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 நாளும் அவர்கள் எந்த சத்தமும் போடக்கூடாது, எந்த கூச்சலும் போடக்கூடாது. தொடர்ச்சியாய் 6 நாள் அவர்கள் சுற்றி வர வேண்டும். இது எதை குறிக்கிறது என்றால், நாம் சுதந்தரிக்க போகிற தேசத்தை குறித்ததான ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது. கிடைத்த செய்தி நெகட்டிவானது. 2 பேர் சொன்னது பாசிட்டிவ். அந்த 2 பேருடைய பாசிட்டிவ் மெசேஜை எடுத்துக்கொண்டு பாளையத்தை சுற்றி வருவதற்கு ஜனங்களை யோசுவா ஆயத்தப்படுத்துகிறார். நாமும் கூட விசுவாச வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நாம் சுற்றி சுற்றி வர வேண்டியது அவசியம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் சுற்றி பார்த்தார். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்த பலிபீடத்தை கண்டபோது, அந்த தேவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிரசங்கித்து அங்கு ஒரு பெரிய எழுப்புதலை கண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை 6 நாள் சுற்றி வந்து 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வர வேண்டியதாக இருந்தது. 7ஆவது முறை சுற்றி வரும்போது அவர்களை ஆர்ப்பரிக்க சொல்லியிருந்தார் யோசுவா. என்ன ஆர்ப்பரித்திருப்பார்கள் என்றால், யெகோவா ஜெயம் எடுத்தார், கர்த்தரே ஜெயத்துக்குரியவர், கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், அவருடைய பராக்கிரமம் நமக்காக வெளிப்பட போகிறது என்று சொல்லி ஆர்ப்பரித்திருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும், ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிக்கணும். இரண்டும் நம் சத்துருக்களுக்கு தேவன் நீதி சரி கட்டுவதற்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த காலை வேளையில் எங்கே நாம் அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே நாம் ஆர்ப்பரிக்க வேண்டுமோ அங்கே நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். இதை கற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் அவர்களை சுற்றி வர சொன்னார். நாமும் கூட அப்படிப்பட்ட கற்றுக்கொள்ளும் இருதயத்தை உடையவர்களாய் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல சத்தம் போடவும், சத்தம் போடுற இடத்துல மௌனமாக இருக்கவும் செய்தோமானால் அது நமக்கு ஜெயத்தை தராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் தேவன் யோசுவாவை கொண்டு என்ன சொன்னார் அதை செய்தார்கள். நாமும் அப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிவோம். கர்த்தர் நம்மையும் கானானுக்கு நேராய் நடத்தி செல்லுவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எரிகோவின் அண்டை வந்தபோது எரிகோவை 6 நாள் சுற்றி வர சொல்லி, 7ஆம் நாள் 7 தரம் சுற்றி வர சொல்லி 7ஆம் தரம் ஆர்ப்பரிக்க சொன்னீரே, அதை போல நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாததை எங்கள் மனம் போல மனதில் தோணுகிறது போலலாம் செய்து உம்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுவீராக. உடைய கரம் இந்த நாளின் கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உமக்கு கீழ்ப்படியும், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், உடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு பலனையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் அதுபோல் இந்த வார்த்தைகளின் மூலமாய் மற்றவர்கள் பயனடைய உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.